அது கிடாவட்டிலாம் போடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ என்னதான் பண்ணுறது, கிடாவட்டி பண்ணலாம் ஓகே, இருந்தாலும் கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி பண்டகாலம் எதுக்கு கடாலாம் வட்டி போடுவாங்க. நம்ம குடும்பம் சம்மந்தம் நல்லது, அதனால வேண்டாம். ஆமாம் ஐஸ்வர்யா, அது மட்டும் இல்லாமல் இந்த இவரோட ஃபாரின்லேருந்து வந்திருக்கா, எனக்கு ஊர் சுற்றி ஊரெல்லாம் இங்கெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு சுற்றி காட்டணும். நான் ஃபாரின் இல்லை, மதுரை. அன்கேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேர் ரோஸ் இல்லை. இல்லையா? அப்படி என்ன பேர்? மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சியா? எவ்வளோ நல்ல பேர். ஆமாம். என்ன இது வாய்ஸ்டெல்லாம் மாற்றிடுது? ஆமாம், நான் மதுரையிலேருந்து பிறந்து வந்தேன். ஐஸ்வர்யா கூட வந்து மதுரையிலாம் இருந்தா. ஆனால் இடையில கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறதுனால வந்துட்டு இங்கே வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்துட்டு அவள் படிச்சுட்டும் இருக்கா, படிச்சும் முடிச்சிருக்கா. ஆமாம் கேன், முன்னாடி இது என்கிட்ட உண்மையை சொல்ல உனக்கு ஏன் வலிச்சது? நான் என்ன வேறு யார்தான் சொல்லி உன்னை அசிங்கமாக விட்டப்பறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போது நான் தான். ஆமாம் கேன், ஆனாலும் நீ எப்படி ஏற்றுப்பியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுவியான்னு பயமாக இருந்துச்சு, அதான் சொல்லலை. நான் என்னடியே பண்ண போகிறேன்? இல்லை, ஸ்டார்டிங்லவே உனக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது. இப்போ தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக பழகி இப்போ தான் மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். மேரேஜ் கூட நான் ஆகலை, அதனால தான். நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, அதான் சொல்லலை. நான் என்னடி பண்ண போகிறேன்? மாமா, என்னோட ஒரிஜினலான நேம் மீனாட்சி. நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மதுரை யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்கேன். மதுரையில் படித்தா சொன்னாங்க, அதுவும் உன் பேர் ரோசன்லாம் வர சொன்னாங்க. சொன்னேன், அப்புறம் எதுக்கு அப்படி என்கிட்ட போய் சொன்னீங்க? அது ஐஸ்வர்யா, ஆனால் நீ இவ்வளோ விஷயத்தில் என்கிட்ட போய் சொன்னது தான் என்னால் கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. சாரி கேன். எதுக்காக நீ சொன்ன அப்படி? எதுக்கு அவள் ஃபாரினில் படித்தான்னு சொன்னேன்? எதுக்கு ரோஸின் பேரை மாற்றினேன்? அது இங்கே உள்ளவங்க அவள் ஃபாரின்கிறது மாதிரி இருக்கவும் இங்கே உள்ளவங்க எல்லாம் வரும்போதே வந்துட்டு எல்லாம் இந்த ஃபாரின்லேருந்து வந்திருக்கியான்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு. ஆனால் ஏன் ஐஸ்வர்யா அப்படி என்கிட்ட போய் சொன்னேன்? அதனால் சும்மா என்னால் நம்பவே முடியல. ஆமாம், என்ன ஜெயா வேணேன் நேற்று எங்கானோ இன்றைக்கும் காணும். ஜெயா இன்னும் வரல, வந்துட்டானா பார்த்துறேன். ஃபோன் வரலன்னு தான் சொன்னான் அன்னைக்கு. ஐஸ்வர்யா, வாடி ஜெயா. ஐஸ்வர்யா, மீனாட்சி வந்துட்டாளா? மீனாட்சி எங்கே? ஆமாம், இது யாரும் ஃபாரின் கேர்ள் மாதிரி வந்துருக்குது. இவதாண்டி மீனாட்சி. மீனாட்சியா? ஆமாம், மதுரையில் சொன்னேனே தங்கச்சி, இவ தான். காலில் தான் இவகிட்டையும் உண்மையான சொன்னேன். ரியலி சாரி கேன், என்னாலேயும் இப்போ உண்மையை சொல்ல முடியல. நீ எப்படி எடுத்துவேன்னு எனக்கு தெரியல, அதனால உண்மையை சொல்லலை. இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் சூட பார்க்கல. இல்லை ஐஸ்வர்யா, நான் கிளம்புறேன், அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. எப்படி போகிறேன்? நீ அவன் வந்து சாப்பிட்டாக்கா இல்லை? அவளுக்கு சாப்பிட அக்கா. ஆனால் எனக்கு ஜெயா சுத்தமாக பிடிக்கலக்கா. ஏன்டி அப்படிலாம் சொல்லாத. இருந்தாலும் அவங்க ஓவர் நல்லா பண்ணுறாங்க, அதனால எனக்கு பிடிக்கல. எப்படிலாம் சொல்லாத மீனாட்சி, எப்படிலாம் சொல்லக்கூடாது. மீனாட்சி, பெரியவங்க பேசுகிற மாதிரி பேசாத, இப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவங்களை இப்படிலாம் சொல்லுவியா? யார் பெரியவங்க? அவங்களே சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க பெரியவங்களா? சரியான எருமாடு, நாய், பண்ணி. எப்படிலாம் சொல்லாடி. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்கள. பிடிக்கலன்னு ஏன்? அவங்க ஓவராக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா, நீயே பார்த்தியா அவனை எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாங்க, என் மட்டும் இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் நீ இப்படி சொன்னது தப்பு. என்ன இருந்தாலும் உனக்கு வயசு மூத்தவங்க, அப்படி சொல்லக்கூடாது. நீ எவ்வளோ அன்னத்தை வச்சுருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு அதெல்லாம் இது பண்ணிக்கணும், சாதாரணமாக இருக்கணும். அப்படிலாம் வச்சுக்க முடியாது மாமா. ஆல்ரெடி நானே பார்த்துட்டேன். அவங்க என்னை ஆல்ரெடி அங்கே வரும்போது என்ன நினச்சி தெரியுமா? என்ன நடந்துச்சு அங்கே? அவங்க என்னை பார்த்து கேவலமாக சொல்கிறாங்க. எருமாடு நாய், ஒன்னே யார் கூப்பிட்டா? நீ மதுரையிலே மூடிட்டு இருக்க வேண்டியது என்னன்னு. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இருக்குது. எனக்கு சுத்தமாக அவங்கள பிடிக்கல. உன்னை பார்த்து என்ன நம்ம சொன்னாங்க? அவெல்லாம் ஒரு ஆளாக அவளுக்கு பிறந்த தங்கச்சியை பாரு, அசிங்கமாக இருக்குது மூஞ்செல்லாம், உப்பி போய் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உப்பி போய் இருக்குது அசிங்கமாக. நானே அழகாக குட்டியாக தான் இருக்கேன், அவங்க மூஞ்சி மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லை, நெட்ட மூஞ்சி. சொன்னாலும் சொல்லிக்கிட்டோம், அதுக்குன்னு நீ ஏன் அப்படி சொல்கிற? பெரியவங்களை மரியாதையாக சொல்லு. சரி, அப்படியே அவன் சொல்லிட்டோம்.
இருந்தாலும் நீ இப்படி சொல்லக்கூடாதுமா, பெரியவங்களை அப்படி சொல்லக்கூடாது, மரியாதையே சொல்லு.